அரைகுறையாக முடிக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை பணிகளால் உயிரை பணயம் வைத்து பயணிப்பதாக கூறுகிறார்கள் வாகன ஓட்டிகள். அடிக்கடி விபத்துகள் நடக்கும் இடமாக மாறியுள்ள இந்த சாலை எங்கே உள்ளது, இதன் நிலை என்ன என்பது குறித்து பருந்து பார்வை காட்சிகளுடன் விரிவாக பார்க்கலாம். விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் வரை 165 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு 2010ஆம் ஆண்டு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. 165 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்கவும் அதில் 2 இடங்களில் புறவழிச்சாலையும் 70க்கும் மேற்பட்ட பாலங்களும் 5 இடங்களில் ரயில்வே பாலங்களும் 3 இடங்களில் சுங்கச்சாவடிகளும் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக 4730 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியாத்தோப்பு வரை ஒரு பகுதியாகவும், சேத்தியாத்தோப்பிலிருந்து தஞ்சை மாவட்டம் சோழபுரம் வரை 2வது பகுதியாகவும், சோழபுரத்திலிருந்து தஞ்சாவூர் வரை 3வது பகுதியாகவும் சாலை பணிகள் பிரிக்கப்பட்டன. இதில் விக்கிரவாண்டியிலிருந்து சேத்தியாத்தோப்பு வரை உள்ள 66 கிலோமீட்டர் தூர சாலை பணிகள் முடிக்கப்படாமல் கிடப்பில் உள்ளது. மிக மோசமாக ஆபத்தாக உள்ள இந்த சாலையை புதிய தலைமுறை பிரத்யேகமாக கழுகு பார்வையில் காட்சிப்படுத்தியுள்ளது. மேலே இருந்து பார்க்கும்போது வளைந்து நெளிந்து செல்லும் பாதை என்றாலும் அதில் இருக்கும் ஆபத்து மிகப்பெரியதாக இருப்பதை இந்த காட்சிகள் வழியே தெரிந்து கொள்ளலாம். ஆங்காங்கே ஜல்லி கொட்டப்பட்டும் பல இடங்களில் குறுகலாகவும் திடீரென அகலமாகவும் சாலை இருப்பதால் இரவு நேரத்தில் மட்டுமல்ல பகலிலேயே பதற்றத்துடன் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கூறுகிறார்கள். ஒரு வருஷம் ரோடு போடல, ஒன்றும் போடல, எங்கே பார்த்தாலும் கல்யாணம் தான் கிடக்குது. அடிக்கடிக்கு விபத்து, அந்த நாள் ரொட்டிட்டு விபத்து நடக்குது. ரோடு போடாத அப்படியே கிடக்குது, அவ்வளோதான். அந்த கண்டரக்கோட்டைக்கிட்ட அதிகமாக விபத்து நடக்குது. ரோடு சுத்தமாக ரொம்ப கண்டரா இருக்கு. யாரும் ஆள் வந்து ஏற முடியல. யாருன்னா பஸ்ஸு லாரி ஏதாவது வந்து அடிச்சு தூக்குறானுங்க. நிறைய போன வாரத்தோட 2 பேர் கூட முந்தானத்து ஒரு பெரிய பஸ்ஸு உள்ளே இறங்கி போச்சு. நான் வண்டி கிராஸ் பண்ணும்போது என்ன அடிச்சு தூக்கிட்டு இருப்பானுங்க. உடனே நான் பள்ளத்தில் ஓடி விழுந்துட்டேன். அந்த அளவுக்கு விபத்து பெரிய 60 பேர் உயிர் தப்புறது, நாங்கள் உயிர் தப்புறது ரொம்ப அறுத்து சார். அது அப்படியே தான் கிடக்குது. யாருமே என்ன கண்டுக்கவே இல்லை. அது என்னன்னு தெரியல. இதுக்கு போட்ட பின்னாடி அந்த ரோடெல்லாம் எப்பயும் முடிச்சு இன்னைக்கு பஸ் போயின்னு இருக்குது, லாரி போயின்னு இருக்குது. ஆனால் இந்த ரோடு என்னதான் ஆகும்னு தெரியல. அது யார் தான் பொறுப்பு எடுப்பாங்க என்னதான் தெரியலைங்க. அது பஞ்சர் ஓட்டுறாங்க, சைக்கிள் பஞ்சர் ஆனால் பஞ்சர் ஓட்டி தச்சமே ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிறாங்களா, இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் ரோடு அகலமே இல்லை. நம்ம ராசாபாளத்துலேருந்து பண்ருட்டி வரையும் அகல பாதையே கிடையாது. அப்படியே 2 பஸ்ஸு மட்டும் போச்சுன்னா அதுக்கப்புறம் பசங்களாம் கீழே இறங்குற சூழ்நிலையே இல்லை. கொஞ்சம் இன்னும் 4 அடி 5 அடிக்கு கொஞ்சம் ஓர ரோடு போட்டிங்கன்னா பசங்க போகிறதுக்கு சௌரியமாக, ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு கரெக்டாக. ஆனால் ரோடு சுகராக இருக்குது. பைபாஸ் போகிறது முடியும் இப்போயே ஒன்றும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலை திட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு பழைய ஒப்பந்தங்களை முழுமையாக ரத்து செய்து புதிய ஒப்பந்ததாரர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த நிறுவனம் விடுபட்ட சாலை பணியை ஜூலை மாதம் தொடங்கி 24 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் புதிதாக 656 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அதிகாரி விரைவில் இந்த பணிகள் முடிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.